இல்லை, இந்த வழக்கை தமிழ்நாட்டு அரசின் காவல்துறை சரியாக கையாண்டதா ஆரம்பத்தில் இருந்துன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே ஒரு விடை இல்லை. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மனிதாபிமான அடிப்படையில் ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கு நீதி கிடைக்கின்ற வகையில் விடுமுறை நாட்களில் கூட நீதிமன்ற அறை கதவுகளை திறந்து உட்கார்ந்து விசாரித்து அதற்கு பிறகு அவர்கள் வழங்கிய உத்தரவின் அடிப்படையிலும் உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவின் அடிப்படையிலும் தான் வழக்கு நடைபெற்றது, விசாரணை விரைந்து நடைபெற்றது. அதை யாருமே மறுக்க முடியாது. இதில் தமிழ்நாடு அரசு கையாண்ட போக்கு ஒரு வழக்கறிஞராக நான் அதை பார்த்தேன்னா மிக மோசமான ஒரு நடைமுறை. உயர்நீதிமன்றம் நடுநிலையோட விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு வழக்கை விசாரித்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அவசரப்பட்டு இந்த வழக்கில் ஒருவர் தான் இன்வால்வ்டு அப்படின்னு சொல்கிறார். அவர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கிடையாது, அவர் வெறும் சூப்பர்வைசிங் அத்தாரிட்டி தான். இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அவர் கோர்ட்டுக்கு வர போகிறதே கிடையாது. ட்ரையல் அப்போது இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் தான் கோர்ட்டில் பாக்ஸில் ஏறி விசாரணை குறுக்கு விசாரணைக்கெலாம் ஆட்படுத்தப்படுவார். அதில் இவரை அந்த கமிஷனர் அதை பற்றி சொன்னால் கவர்மெண்ட் அப்பயே அவர் பேரில் நடவடிக்கை எடுத்துருக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச சாதாரண சட்டம் தான். ஒரு வழக்கு விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அது உண்மையாக கூட இருக்கட்டும், பட் அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் நாலேஜுக்குன்னு ஒரு 4 பேர் இருந்தாங்க, இல்லை யார் அந்த சார்ன்ற மாதிரி அது நிஜமாகவே இருந்துடுச்சுன்னா அப்போ இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் என்ன செய்வார்? இல்லை ஒருத்தர் தான் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் இன்னொருத்தரை நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா கவர்மெண்ட்டோட பேர் கெடுன்னு விசாரணையோட போக்கை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அந்த டைமில் நிறைய இருந்துச்சு. அதனால தான் உயர்நீதிமன்றம் இந்த கமிஷனர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா சட்டத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது, பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளம் மறைமுகமாகவோ நேரடியாகவோ எந்த விதத்திலும் மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாதுன்னு இருந்திருக்கு. இவங்க மெஷின் மேலே கம்ப்யூட்டர் பேரில் பழிய போட்டு தப்பிச்சிட்டாங்க, அது அடுத்த கதை.